அரோமா மிராக்கிள்ஸ் இயற்கையான அரோமா ஆயில்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறது. தூக்கமின்மை, மன அழுத்தம், எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள், உடல்வலி, தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள், ஆன்டி ஏஜிங், முடிவுதிர்வு, பொடுகு, வெண்புள்ளி, சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்கிறது. அரோமா மிராக்கிள்ஸ். இந்திய விமானப்படையினுடைய 92வது ஆண்டு விழாவை முன்னிட்டு சென்னையில் ஒரு ஏர் ஷோ, அதாவது விமான சாகச நிகழ்ச்சி கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடத்தினது நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. சென்னை இதுவரை காணாத அளவுக்கு மக்கள் கூட்டத்தில் அப்படியே மூச்சு திணறி போச்சு அப்படின்னு தான் சொல்லணும். சென்னை மெரினாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஏற்கனவே அதிக அளவில் மக்கள் கூடிய கூட்டம் எது அப்படின்னா அந்த ஜல்லிக்கட்டுக்காக நடந்த போராட்டம். கிட்டத்தட்ட 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் அங்கே கூடுனதாக ஒரு தகவல் உண்டு. ஆனால் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடந்த இந்த விமான சாகச நிகழ்ச்சிக்கு கூடிய கூட்டம் எவ்வளவு தெரியுமா? 15 லட்சம் பேர். தமிழ்நாடு அரசு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் பேர் வருவாங்க, 11 லட்சம் பேர் வருவாங்க அப்படின்னு கணித்தார்கள். அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு 15 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் கூடியதால் அன்றைக்கு பார்த்தீங்கன்னா சென்னை நகரமே அப்படி போக்குவரத்து நெரிசலால் சிக்கி சின்னாபின்னமானதை நம்ம பார்த்தோம். இதில் பெரிய சோகம் என்ன அப்படின்னா இந்த நிகழ்ச்சிக்கு வந்தவர்களில் 5 பேர் இறந்து போனது தான். அவர்களுடைய இறப்புக்கு அங்கிருந்த மக்கள் கூட்டம் தான் ஒரு முக்கியமான காரணம். என்ன அப்படின்னா அந்த கடுமையான வெயிலால் மயங்கி விழுந்த சிலரை பார்த்தீங்கன்னா உரிய நேரத்தில் அவர்களை மருத்துவமனைக்கு கொண்டு போக முடியல. ஆம்புலன்ஸ் இருந்தும் இந்த மக்கள் வெள்ளத்தில் பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் நகர்ந்து செல்ல முடியல. இதன் காரணமாகவே 5 பேர் உயிரிழந்திருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாகி பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் இது குறித்து தங்களுடைய கண்டனங்களை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் தமிழ்நாடு அரசு என்ன அப்படின்னா தமிழ்நாடு அரசின் அந்த நிர்வாக கோளாறு இதற்கு காரணம் கிடையாது, கடுமையான வெயில் அதுதான் காரணங்கிற மாதிரி அவங்க சாவுக்கான காரணத்தை வேற மாதிரி திசை திருப்பிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ஞாயிற்றுக்கிழமை நடந்த விமான சாகச நிகழ்ச்சியும் அதில் மக்கள் கூடிய கூட்டமும் ஒரு முக்கியமான செய்தியை நமக்கு உணர்த்துவதாகத்தான் நான் நினைக்கிறேன். இந்த விமான சாகச நிகழ்ச்சியில் நடந்த அந்த உயிரிழப்பு, மக்கள் கூடிய கூட்டம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த கூட்டத்தை எல்லாம் பார்க்கும்போது நமக்கு இன்னொரு விஷயம் புரியுது. என்னன்னா அக்டோபர் 27ஆம் தேதி விஜய் தன்னுடைய தமிழக வெற்றி கழகத்தின் முதல் அரசியல் மாநாட்டை விக்கிரவாண்டியில் நடத்த போகிறாரு. அதற்காக ஒரு இடத்தை தேர்வு செய்து அந்த மாநாட்டு ஏற்பாடுகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த இடத்தில் மாநாடு நடத்துவதற்கு காவல்துறை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 33 நிபந்தனைகள் விதித்தாங்க. அதற்கான பதில்களை எல்லாம் இவர்கள் கொடுத்த பிறகு தான் அங்கே மாநாடு நடத்துவதற்கே காவல்துறை அனுமதி கொடுத்துருக்கு. அதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா தாவேகா மாநாட்டுக்கு எத்தனை பேர் வருவார்கள் அப்படிங்கிறது தான் காவல்துறை முன்வைத்த கேள்வி. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா தன்னுடைய அரசியல் கட்சி மாநாட்டுக்கு ஒரு 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வருவார்கள் அப்படிங்கிறது தான் விஜயினுடைய கணிப்பாக இருந்தது. அதைத்தான் புஷி ஆனந்த் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருந்தார். ஆனால் 5 லட்சம் பேர் மாநாட்டுக்கு வருவார்கள் அப்படின்னா அத்தனை பேருக்குமான ஏற்பாடுகள் அங்கு உரிய முறையில் செய்யப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வியிலும் அதைத்தான் காவல்துறையும் தாவேகா நிர்வாகிகளிடம் கேள்வியாக முன்வைத்தார்கள். அதன் காரணமாகவே செப்டம்பர் மாதம் நடக்க வேண்டிய அந்த மாநாடுவே தள்ளி போனது. ஒரு கட்டத்தில் இவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா நம்ம அதிக எண்ணிக்கையில் ஆட்கள் வருவார்கள் அப்படின்னு சொன்னால் காவல்துறை பல்வேறு நிபந்தனைகள், பல்வேறு நெருக்கடிகளை கொடுப்பாங்க. அதனால ஒரு குறைவான ஆட்கள் வருவதாக ஒரு நம்பரை சொல்லலாம் அப்படின்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 பேர் வருவாங்க, 1 லட்சம் பேர் வருவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பதிலை சொல்லி அதன் பிறகு தான் இவங்க அனுமதி வாங்கியிருக்காங்க. காவல்துறை அனுமதிக்காக இவர்கள் இந்த மாதிரி குறைவான எண்ணிக்கையில் ஆட்கள் வருவதாக சொல்லி இருந்தாலும் உண்மையில் தாவேகா மாநாட்டுக்கு என்னுடைய கணிப்புப்படி 10 லட்சம் பேருக்கு மேற்பட்டவர்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த 10 லட்சம் பேர் என்பது தாவேகாவின் தொண்டர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. விஜயை பார்ப்பதற்கான ஒரு சந்தர்ப்பமாக நினைத்து விஜயினுடைய ரசிகர்களும் விஜய் ரசிகர் அல்லாத மற்றவர்களும் கூட அந்த மாநாட்டுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ தாவேகா நிர்வாகிகளை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு 1 லட்சம் பேர் வருவாங்க அப்படின்னு கணக்கெடுத்திருக்கோம், அதற்கான ஏற்பாடுகளை பண்ணினா போதும் அப்படின்னு அவங்க நினச்சிருப்பாங்க. ஆனால் அதையும் தாண்டி மக்கள் வரும்போது அந்த இடத்தில் என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும் அப்படிங்கிற கேள்வியை இந்த நேரத்தில் விஜயும்
விஜய் கட்சியில் இருக்கிற முக்கிய பிரமுகர்களும் கேட்டுக்கொள்வது நல்லது அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வருகிற விஷயம். என்னன்னா, இப்போ ஞாயிற்றுக்கிழமை நடந்த அந்த விமான சாகச நிகழ்ச்சிக்கு ஒரு 10 லட்சம் பேர் வருவாங்க அப்படின்னு தமிழ்நாடு அரசு கணித்தது. ஆனால் அதையும் தாண்டி 15 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் வந்ததால் தமிழ்நாடு அரசால் பார்த்தீங்கன்னா எந்த ஏற்பாடும் செய்ய முடியவில்லை. சொல்லப்போனால் காவல்துறையினர் பல பேர் அங்கே பணியில் இருந்தாலும் உரிய பாதுகாப்பை அவர்களால் கொடுக்க முடியல. ஒருத்தர் மயக்கம் போட்டு விழுறார் அப்படின்னா அவரை ஆம்புலன்ஸுக்கு கொண்டு போவதற்கு கூட அங்கே வழி இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதை நம்ம பார்த்தோம். அது மட்டும் இல்லை, அந்த விமான சாகச நிகழ்ச்சி நடந்து முடிந்த பிறகு ஒவ்வொருத்தரும் தன்னுடைய வாகனத்தை அடைவதற்கே பல மணி நேரங்கள் ஆனதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டோம். அதற்கு அடிப்படையான காரணம் இந்த உரிய ஏற்பாடுகள் செய்யப்படாதது தான். கிட்டத்தட்ட விஜய் மாநாட்டிலும் இதுபோல் எதிர்பார்ப்பை விட அதிக அளவில் மக்கள் கூடினால் என்னாகும் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். என்னன்னா, அதிக அளவில் மக்கள் கூடும்போது இவர்களால் பார்த்தீங்கன்னா போதிய பாதுகாப்பையும் கொடுக்க முடியாது, போதிய வசதிகளையும் இவர்களால் செய்து கொடுக்க முடியாது. அதன் காரணமாக ஏதேனும் அசம்பாவிதங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லை, இது போன்ற இந்த பிரம்மாண்டமான மாநாடுகள் நடக்கும்போது சமூக விரோதிகளுக்கு ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டம் ஆகிடும். என்னன்னா, இது மாதிரி அதிக அளவில் மக்கள் கூடும்போது அதன் உள்ளே ஊடுருவும் சமூக விரோதிகள் பல்வேறு சமூக விரோத செயல்களை செய்வதற்கும் வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த மாநாட்டினுடைய வெற்றியை குலைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு. இன்னொரு பக்கம் விஜயினுடைய இந்த மாநாடு வெற்றிகரமாக நடக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் சில கட்சிகளுக்கு இருக்கு. அது எந்த கட்சின்னு உங்களுக்கே தெரியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்கள் தரப்பில் இருந்தும் ஏதாவது குளறுபடிகள் நடந்தால் அதற்கான பொறுப்பும் பழியும் கூட விஜயையே வந்து சேரும் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். அதனால் இதையெல்லாம் கருத்தில் கொண்டு விஜய் இந்த மாநாட்டை ஒரு இராணுவ கட்டுக்கோப்போடு நடத்தி முடிக்க வேண்டியது அவருடைய கடமையாகிறது. அதற்காக தன்னுடைய தொண்டர்களை உரிய வகையில் தயார்படுத்தி இந்த மாநாட்டை சிறப்பாக அவர் நடத்தணும். முக்கியமாக சிறப்பாக நடத்தணும் என்பதை தாண்டி அந்த மாநாட்டுக்கு வருகிற மக்களுக்கு எந்தவித பிரச்சனையும், முக்கியமாக எந்த உயிர் சேதமும் ஏற்படாத அளவுக்கு இந்த மாநாட்டை விஜய் நடத்தி முடிக்கணும். சொல்லப்போனால் இதுதான் விஜயினுடைய முதல் வெற்றி அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். முக்கியமாக மக்கள் அதிகமாக கூடுகிற இது போன்ற மாநாடுகளுக்கு மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இன்னொரு பக்கம் இந்த விஜயினுடைய மாநாடு வெற்றிகரமாக நடக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் திமுக அரசினுடைய ஒரு முக்கியமான எதிர்பார்ப்பாகவும் எண்ணமாகவும் இருக்கும். அப்படி இருக்கும்போது காவல்துறையினுடைய 100% ஒத்துழைப்பு இந்த மாநாட்டுக்கு கிடைக்குமா அப்படின்னா நிச்சயமாக சந்தேகம்தான். அதனால் இதையெல்லாம் கருத்தில் கொண்டு இந்த வருகிற மக்களுக்கு உரிய பாதுகாப்பை, உரிய வசதிகளை தன்னுடைய தொண்டற்படை மூலம் விஜய் செய்து முடிக்கணும். அதுதான் அவருக்கும் நல்லது, அந்த மாநாட்டுக்கு வருகிற தொண்டர்களுக்கும் நல்லது.